ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை நவமி திதி இரவு 2:32 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் காலை 8:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷடசீதி புண்ணிய காலம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. அதாவது இந்த ஆனி மாத பிறப்பு அப்படின்னு வர்றது இல்லையா, இந்த ஆனி மாத பிறப்பினை ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவா. ஆனி மாசம் மட்டும் இல்ல, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய இந்த 4 மாதங்களையுமே அந்த பிறப்பு நாளன்று ஷடசீதி புண்ணிய காலம் சொல்லி கொடுத்திருப்பா. ஆக அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினம் யதிபாத யோகம் என்று வருவதால் இன்றைய தினம் பார்த்தோம்னா பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அதாவது வியதிபாத ஸ்ராத்தம் என்று பெயர். ஆக ஒரு ஷண்ணவதின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைகிறது. அந்த வரிசையிலே இந்த ஷடசீதி புண்ணிய காலத்தையும் இன்றைய தினமே செய்ய வேண்டியது. அதே போல் வியதிபாத ஸ்ராத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அதையும் இன்றைய தினமே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இந்த நாளானது அமைந்திருப்பதால் இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்கக்கூடாது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக அமைந்திருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சந்திர உதயம் என்பது மதியம் 12:59 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:12 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் 5:46 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:57 முதல் பகல் 10:33 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:45 முதல் மதியம் 3:21 வரையிலும், குளிகை காலம் என்பது அதிகாலை 5:46 முதல் 7:22 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம். காலையில 9:10 வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளன்றும் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா லூனார் தெரப்பி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கடந்த வாரம் இந்த சோலார் தெரப்பின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது சூரிய ஒளியிலிருந்து நோய் எதிர்ப்பு திறன் என்பது கிடைக்கிறது. அதனால்தான் இந்த மேலை நாட்டினர்லாம் பார்த்தோம்னா அந்த சன் பாத் அப்படிங்கிறத எடுத்துக்கிறா. சூரிய ஒளியிலே அப்படியே வெட்ட வெளியில பேர் பாடியோட போய் படுத்துக்கிறாங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த லூனார் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றா. இதற்கு அடிப்படையாக அந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில எதை பார்க்கறான்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்பவரும் உடம்பிலே அந்த வருகின்ற நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய திறனை தருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது அதுல இன்னொரு அடிப்படையா ஒரு கருத்துக்களை எதை வைக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா வளர்பிறை நாட்களிலே பிறந்தவர்களுக்கு, அதாவது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்க பிறந்தவர்களுக்கு, அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா அந்த தசமி திதியிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த நாட்களிலே பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே உடம்பிலே நோய் எதிர்ப்பு திறன் என்பது அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு ரூலை வச்சுட்டு இருக்கா. இது ஒரு பொதுப்படையான விதிதான்.
அதனை கொண்டு இந்த சந்திர ஒளி என்பது கூட நம்முடைய உடம்பிலே வரக்கூடிய நோய்களை நீக்கும். அதுக்கு தான் லூனார் தெரப்பின்னு பேர் வச்சுருக்கா. இந்த லூனார் தெரப்பியில என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 52 அடி உயரம், 52 ஃபீட்ஸ் ஹைட்டு, அதே மாதிரி ஒரு 60 அடி அகலமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ணாடி சுவரினை ஒரு மணற்பாங்கான ஒரு இடத்திலே எழுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த பீச் மாதிரி ஒரு இடம் கற்பனை பண்ணிக்கலாமே, ஒரு பீச் மாதிரி ஒரு இடமோ அல்லது ஓப்பன் கிரவுண்டோ, ஒரு மணற்பாங்கான ஒரு ஓப்பன் கிரவுண்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அங்க என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 52 அடி உயரம், 60 அடி அகலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி சுவரை எழுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த கண்ணாடி பார்த்தோம்னா நல்ல ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டியா, நல்லா ரொம்ப அதிகமாக அந்த பாத்திரம் இந்த பின்னாடி எதுவும் ரசம் பூசுறதுலாம் சொல்லுவா தெரியுமா, அதெல்லாம் பூசி நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்ணாடியை வச்சு, அதுவும் அந்த சந்திரனுடைய ஒளியை முழுமையாக வாங்கி அப்படியே திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சுவரை எழுப்பி வச்சிடறாளாம். அதில் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவர்களை அந்த சந்திர ஒளியானது ரிஃப்ளெக்ட் ஆகுதுல அந்த கண்ணாடியில் பட்டு அந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறாளாம். அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்குமே, 100 அடி தூரம் வரைக்குமே அது பிரதிபலிக்குது. அந்த மாதிரி அந்த ஒளி பிரதிபலிக்கின்ற இடத்திலே இவர்களை முன்னால கொண்டு போய் நிறுத்தி வச்சிடறாளாம். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவர் ஒருவர் மனநிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவால அவளை ரொம்ப டிஸ்டன்ஸ்ல, அதாவது கடைசி ரோல நிக்க வச்சுக்கிறா, 100 அடி தள்ளி நிக்க வச்சுக்கிறா. அதே நேரத்தில் உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம உடம்புல தான் ஏதோ பிரச்சனை, பிசிக்கலி ப்ராப்ளம் இருக்கிறவால ஃப்ரண்ட் ரோலே நிறுத்தி வச்சுக்கிறாளாம். இங்க கூட கம்பைன் பண்றா பாருங்க. ஏன்னு சொன்ன, இந்த சந்திரனைத்தான் மனோகாரக்கன்னு சொல்றோம். அதுவும் அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனநிலையிலே ஒரு எக்குத்தப்பான நிலைங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்றா இல்லையா. ரொம்ப மனநிலை மாற்றம்ங்கிறது இந்த பௌர்ணமி நாள்ல பார்ப்போங்கிறத அவர்களும் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்றா. ஆனா அதே நேரத்தில் இந்த தெரப்பிங்கிறது அவங்களுக்கு தேவை. ஆனா அதனுடைய அந்த டோசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலா இருக்கணுங்கிறதுக்காக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கடைசி வரிசையிலும், அந்த உடல்நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களை முன்னர் வரிசையில நின்றுட்டு அந்த மாதிரி நிக்க வச்சு அந்த சந்திரனுடைய ஒளியானதை அவர்கள் குறைந்தபட்சமாக ஒரு 3 மணி நேரமாச்சும் உடம்புல வாங்கிக்கணுங்கிற மாதிரி அந்த தெரப்பியை கொடுக்கிறாளாம். இதுல பார்த்தோம்னா அது என்ன டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 7 நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். 7 நாள்னு சொன்னா இந்த பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய 3 நாட்கள், அதாவது துவாதசி, வளர்பிறையிலே வரக்கூடிய துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி ஆகிய 3 நாட்கள், இந்த பௌர்ணமி நாள் 1 நாள், இது போக பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடிய ஒரு 3 நாளாம், அதாவது தேய்பிரையிலே வரக்கூடிய பிரதமை, த்விதியை, திருத்தியை என்று சொல்லி இந்த ஆக மொத்தம் இந்த 7 நாட்களுமே இவர்கள் இந்த தெரப்பியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சந்திர ஒளியினை உடம்பிலே வாங்கி கொள்ள வேண்டும். அது கூட எப்படி, ஒரு கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்றா. நேரடியா வாங்கிக்கிறத விட இந்த கண்ணாடி மூலமாக அந்த கண்ணாடி வாங்கி அதனை பிரதிபலிக்கும் பொழுது அதிலே அவர்களுக்கான அந்த ஆரோக்கியம் என்பது கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றார். இது போகவே அந்த அஸ்ட்ராலஜிலே பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில பார்த்தோம்னா, சூரியனும் சந்திரனும் தான் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுகிறார்கள் சொல்றார். அதிலும் முன்னாடி வரக்கூடிய முதல் 6 பாவங்கள், 1 முதல் 6 வரை வரக்கூடிய அந்த பாவகங்களை சூரியன் ஆள்கிறார். அதே மாதிரி ரிவர்ஸ்ல பார்க்கும்போது 12ஆம் பாவம் முதல் 7ஆம் பாவம் வரை வரும் பொழுது இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய பாவகங்களை சந்திரன் ஆள்கிறார் அப்படிங்கிற மாதிரி வச்சுண்டு, உடம்பிலே கூட, நம்முடைய மனித உடம்பிலே கூட வலதுபுறம் என்பது சூரியனுக்குரியதாகவும் இடதுபுறம் என்பது சந்திரனுக்குரியதாகவும் தீர்மானிக்கிறார்கள். ஆக இந்த உடம்பிலே இடதுபுறம் பாதிக்கப்பட்டவர்களையும் அந்த லூனார் தெரப்பில கொண்டு போய் வச்சிருக்கா. இங்க அப்படியே நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலாம். பார்வதி வாமபாகம்னு சொல்றா இல்லையா, சந்திரனுக்குரிய அம்பிகையைத்தான் இடது பாகத்திலே கொடுத்திருக்கிறார் இறைவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அடிப்படை கான்செப்டை வச்சுட்டு அவர்களும் என்ன சொல்றான்னு சொன்னா, உடம்பிலே இடதுபுறம் என்பது சந்திரனுக்குரியது. அந்த இடது பாகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், அந்த இடதுபுறம் ஏதோ பிரச்சனையை உடம்புல வச்சுட்டு இருக்கிறவா இந்த லூனார் தெரப்பியின் மூலமாக அவர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்ள முடியும், உடல் ஆரோக்கியம் பெற இயலும் அப்படிங்கிற மாதிரியும் அதுல சொல்லின்னு இருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.